Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 5 Two-Dimensional Analytical Geometry 2 சரிங்களா Exercise 5.2 third questionல இருந்து இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம் Third question பாருங்க find the equation of hyperbola in each of the cases given below. So conditions வச்சிட்டு நம்ம equation எதை எடுத்து போன்றது பார்ப்போம். மூணு question கொடுத்திருக்காங்க one by one solve பண்ணலாம். First question foci வந்து foci plus or minus 2,0 eccentricity வந்து 3/2 இது ரெண்டும் தான் நமக்கு given சரிங்களா ஸோ இது நம்ம என்னென்ன எடுக்கலாம் இதில் இருந்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் given வந்து foci plus or minus 2,0 AE is equal to 2 hyperbola இல்லையா கரெக்டா அதுக்கப்புறம் சென்டர் எப்படி இருக்கும் and center is 0,0 ஃபோக்கைலேருந்து ரெண்டு விஷயம் எடுக்கிறோம் ஒன்று ஏஇ வந்து 2 இன்னொன்று சென்டர் வந்து 0,0 அடுத்தது ஏஇயில் நான் இப்போ வந்து ஈயோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இல்லையா கிவனில் அதுவுமே இருக்குது இ இஸ் ஈக்குவல் டு 3/2 ஸோ ஏஇ ஈக்குவல் டு 2 ஏ வேல்யூ தெரியாது இ வேல்யூ 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 கிளியராக அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள் 2/3 which is equal to 2 2s are 4/3 ஏயோட வேல்யூ 4/3 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ வேல்யூ தெரியும் 4/3 இ வேல்யூ 3/2 இது ரெண்டு வச்சுட்டு பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 கம்பேர் பண்ணி படிங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா 4/3 ஹோல் ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல இ இருக்கிற இடத்துல 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 4 square 16 3 square 9 into 3 square 9 2 2s are 4 minus 1 so இப்போ இதை சால்வ் பண்ணலாம் 4 1s are 4 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5 16/9 into 5/4 இது சால்வ் பண்ண வேணால நீங்கள் செய்யலாம் 4 1s are 4 9ல் 4 மைனஸ் பண்ணும்போது 5/4 which is equal to 4 1s are 4 4s are 20/9 இது வந்து பி ஸ்கொயரோட வேல்யூ பியோட வேல்யூவில் பி ஸ்கொயர் இப்போ இது ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எழுதியிருக்கேன் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் ஏ வேல்யூ 4/3 இல்லையா 4/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயரோட வேல்யூ தான் கண்டே பிடிச்சோம் 20/9 விச் இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும் கீழே இருக்கிறது மேலே அப்போ 4/3 ஹோல் ஸ்கொயர்னா 16/9 இருக்கும் ஸோ 9 நான் மேலே கொண்டு வந்துடுறேன் 9x ஸ்கொயர் 4 4s are 16 மைனஸ் இந்த 9 மேலே வந்துருச்சுன்னா 9 into y ஸ்கொயர் பை 20 is equal to 1 இதான் நம்மளோட ஈக்குவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ஈஸி தான் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் சென்டர் வந்து 2,1 one of the foci வந்து 8,1 corresponding directories வந்து x is equal to 4 center கொடுத்துட்டாங்க ஃபோக்கையும் கொடுத்துட்டாங்க corresponding directoriesம் கொடுத்துட்டாங்க இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம் center 2,1 foci 8,1 corresponding directories x is equal to 4 இப்போ நமக்கு AEB வேணும் எப்படியோ ஏவும் பியும் வேணும் ஸோ நமக்கு இப்போ ஏஇ இதில் எப்படி கிடைக்கும் ஹைப்பர்போலாவில் எப்படி கிடைக்கும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம கொடுத்துருக்கதே ரெண்டு தான் சென்டர் ஒன்று ஃபோக்கை ஸோ இதை வச்சுட்டு எப்படி நான் ஏவோட வேல்யூ ரிலேட் பண்ண முடியும் எது சால்வ் பண்ண எனக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம யோசிக்கணும் அப்போ ஏஇ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் சென்டர் ஃபோக்கஸோட பாயிண்ட் இருக்குது அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் x2 8 x1 2 x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square which is equal to 8 minus 2 6 square plus 0 so root of 36 6 square வந்து 36 which is equal to 6 ஏயோட வேல்யூ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6 இது நம்பர் 1 எடுத்துக்கலாம் அண்ட் இன்னொரு கண்டிஷன் தெரியும் a/e A வந்து distance between center and focus A/E னா என்னதுன்னா distance between center and directrix இப்போ
இப்போ சென்டருக்கு பாயிண்ட் இருக்கு தெரியும் 2,1. ஆனால் டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து பாயிண்ட் இல்லை, x is equal to 4 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ y வேல்யூ நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த y எக்ஸோட 4 பாயிண்ட்ல y வேல்யூ என்ன வேணால் வரும் கிராஃபில். சரிங்களா? a by e is equal to root of இது x1 இது x2 அப்படி எடுத்துக்கலாம். x1 y1 x2 y2 4 minus 2 whole square plus 1 minus 1 whole square இல்லையா, which is equal to 4 minus 2 வந்து 2 square 4 plus 0 அப்போ root of 4 ன்னு வரும், which is equal to 2. a by e வந்து 2, a வந்து 6, a into இப்போ a by e எடுக்க போகிறேன். a by e செய்யலாம். அப்போ ஃபஸ்ட்டு 6 into இப்போ கண்டுபிடிச்சது 2, e cancel ஆயிடுச்சுன்னா a square is equal to 6 2s are 12. ஸோ a square கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து b square கண்டுபிடிக்கிறோம். b square கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஈயோட வேல்யூ வேணும் இல்லையா. ஃப்ரம் 1 a is equal to 6ன்னு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது a ஸ்கொயர் இன்டூ e ஸ்கொயர், ஏவும் ஸ்கொயர் ஆகிடும் இயும் ஸ்கொயர் ஆகிடும் 6ம் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ a ஸ்கொயருக்கு பதில் இங்கே 12 எழுதிக்கலாமா, into e square is equal to 36. அப்போ e square is equal to 36 divided by 12. 12 ones are 12 3s are e square 3. இப்போ எதுக்கு e square கண்டுபிடிச்சோம், b square கண்டுபிடிக்கிறது. b square ஓட வேல்யூ என்ன, a square into e square minus 1. a square வேல்யூ 12 தெரியும், e square வேல்யூ 3 minus 1, 3 minus 1 2, 12 into 2 which is equal to 24. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, பட் இங்கே வந்து நமக்கு சென்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க கரெக்டா. அப்போ நம்ம எப்படி எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச்சோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 2. இது எப்படி இருக்கும், சென்டரோட வேல்யூ 2,1. அப்போ இது h இது kன்னு அர்த்தம் இல்லையா. எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ 12 மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயரோட வேல்யூ 24 which is equal to 1. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. பாசிங் த்ரூ 5, -2 the length of the transverse axis along x-axis கொடுத்துருக்காங்க, along x-axis and of length வந்து 8 units. சரிங்களா, passing through the point ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இது எக்ஸ்லேயும் ஒய்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் லென்த் ஆஃப் transverse axis வந்து x-axisல இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 8 unitsன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன் வச்சுட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். passing through 5, -2 அப்புறம் length of transverse axis, length of transverse axis வந்து 8 units and x axisல அது கவனம். சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம்னா 2a is equal to 8, 2 times of a is equal to 8. அப்போ a வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், 8/2 which is equal to 4 இல்லையா. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பி வேல்யூ. அடுத்து பி வேல்யூ கண்டுபிடிக்கணும், பட் நமக்கு ஈயோட வேல்யூ அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சஸ் இருக்கிறனால இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா சென்டர் வந்து 0,0ன்னு சொல்லிடலாம். சரிங்களா, இப்போ equation of hyperbola x square, equation of hyperbola is x square by a square minus y square by b square is equal to 1. கரெக்டா, இப்போ பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் என்னது 5, -2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 ஸ்கொயர் பை ஏ இருக்கிற இடத்துல 4 ஸ்கொயர் மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல -2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் என்னன்னு தெரியாது, which is equal to 1. 5 ஸ்கொயர் 25
4 square 16 minus 2 2s are 4 by b square is equal to 1. இப்போ 1 inside கொண்டு வந்துடலாம், b square inside கொண்டு போகலாம், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். 25 by 16 plus 1 inside வந்தால் minus 1 is equal to minus 4 inside போனால் plus 4 by b square. LCM எடுக்கலாம், 16 1s are 16, 25 16 போச்சுன்னா 9 by 16 is equal to 4 by b square. b square inside வந்துட்டோம், 9 கீழே போடணும், 16 கீழே இருக்கிறது மேலே அப்படியே cross multiple பண்ணால் 16 into 4 64 by 9. நமக்கு b square தான் வேணும், ஸோ இதே மாதிரியே வச்சிடலாம், b வந்து கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ equation of hyperbola x square by a square minus y square by b square is equal to 1. x square next line x square by a square oda value 16, 4 square 16 minus y square by 64 by 9 is equal to 1. இப்போ இந்த 9 மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம், சரிங்களா? ஏன்னா இங்கே டினாமினேட்டர் எதுவும் இல்லை. x square by 16 minus 9 into y square by 64 is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.